சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து செட்ஸை வச்சு பார்ப்போம். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏ டெல் பி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இஸ் த கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன் எய்தர் செட் ஆர் செட் பி பட் நாட் இன் தியர் இன்டர்செக்ஷன், நாட் இன் போத். எப்படி சொல்லுவோன்னா சிம்பிள் வேர்ட்ஸில் எப்படி சொல்லுவோன்னா எலமெண்ட்ஸ் யூனிக் டு ஈச் செட். ஒவ்வொரு செட்டில் உள்ள ஏபிங்கிற 2 செட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் உள்ள இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஏபிங்கிற செட்டில் வந்து சப்போஸ் 2 எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு எழுதுவோம், எக்ஸ்க்ளூடிங் காமன் ஒன். அதை வந்து எப்படி வந்து எழுதுவோன்னா ஏ டெல் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுவோம். இல்லைன்னா அதை எப்படி எழுதுவோன்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இப்போ இந்த ஃபார்முலாலேருந்தே நம்ம வந்து செட் நோட்டேஷன் எப்படி எழுதுவோன்னா ஏ டெல் பி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மைனஸ் பி ஆர் பி மைனஸ் ஏன்னு எழுதுவோம். இந்த வென் டயக்ராமில் வந்து எப்படி நம்ம எழுதுவோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பின்னா தெரியும். ஏங்கிற செட்டில் உள்ள சர்க்கிளை மட்டும் எடுத்துக்கிடுவோம். அங்கே பிங்கிற இந்த கம்பைன் ஆகிருக்குல்ல அந்த போர்ஷனை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங்கை ஷேட் பண்ணுவோம். அதே மாதிரி பி மைனஸ் ஏவை வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம். இதை 2ஐயும் கம்பைன் பண்ணி எழுதுனோன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி செட்டு கிடைக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஏ யூனியன், இதை வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை 2 ஃபார்மேட்டில் எழுதலான்னு பார்த்தோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை பார்ப்போம். ஏ யூனியன் பின்னா எப்படி எழுதுவோம், இது 2ஐயும் காமனாக ஜாயிண்ட் ஃபேமிலி 2ஐயும் கம்பைன் பண்ணி ஷேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன பண்ணணும், காமன் பார்ட்ஸை மட்டும் நம்ம ஷேட் பண்ணுவோம். இப்போ ஏ யூனியன் பியிலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து மைனஸ் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த காமன் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங்கை ஷேட் பண்ணுவோம், இந்த இது கிடைக்குது. அப்போ இது வந்து என்னதுன்னா ஏ டெல் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இதுவும் இந்த மேலே நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கா. அப்போ வந்து இதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.